விடுதலை பயணம். அதிகாரம் 6. ஆண்டவர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்யப்போவதை நீ இப்போது காண்பாய். என் கைவன்மை கண்டு அவன் அவர்களை போக விடுவான், தன் நாட்டிலிருந்து துரத்தியும் விடுவான் என்றார். கடவுள் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார்: நானே ஆண்டவர். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் என்ற என் பெயரால் என்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை எனினும், எல்லாம் வல்ல கடவுளாக காட்சியளித்தவர் நானே. மேலும் அவர்கள் அந்நியராக அலைந்தபோது தங்கியிருந்த கானான் நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களுடன் உடன்படிக்கை நிலைநாட்டியதும் நானே. மேலும் எகிப்தியர் அடிமைப்படுத்தி வைத்துள்ள இஸ்ரேல் மக்களின் புலம்பலை கேட்டு என் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்துள்ளேன். நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது: நானே ஆண்டவர். எகிப்தியரின் பாரச்சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன். அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன். ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன். உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன். உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன். எகிப்தியர் சுமத்திய பாரச் சுமைகளை அகற்றி உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் கொடுப்பதாக வாக்களித்த அந்த நாட்டிற்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன். அதை உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுப்பேன். நானே ஆண்டவர். இவற்றையெல்லாம் மோசே இஸ்ரேல் மக்களிடம் எடுத்துச் சொல்லியும், மன ஏக்கத்தையும் வேலையின் கொடுமையையும் முன்னிட்டு அவர்கள் மோசேக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, எகிப்திய மன்னனாகிய பார்வோன் தன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடும்படி நீ அவனிடம் போய் சொல் என்றுரைத்தார். மோசே ஆண்டவரிடம் பேசி, இஸ்ரேல் மக்களே எனக்கு செவிசாய்க்காதிருக்க பார்வோன் எவ்வாறு எனக்கு செவிசாய்க்கப் போகிறான்? நானோ பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் என்று சொன்னார். ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் மக்களிடமும் எகிப்திய மன்னன் பார்வோனிடமும் செல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களின் மூதாதையர் வழிவந்த குடும்ப தலைவர்கள் இவர்களே: இஸ்ரேலின் தலைமகனான ரூபனின் புதல்வர் அனோக்கு, பல்லு, எட்சரோன், கர்மி. இவைகளே ரூபன் வழிவந்த குடும்பங்கள். சிமியோனின் புதல்வர் எமுவேல், யாமின், ஓகாது, யாக்கின், சோவார், கானானிய பெண்ணின் மகன் சாவுல். இவைகளே சிமியோன் வழிவந்த குடும்பங்கள். தம் தலைமுறைகளின் வரிசைப்படி லேவியின் புதல்வரின் பெயர்கள்: கேர்சோன், கோகாத்து, மெராரி. லேவி வாழ்ந்தது 137 ஆண்டுகள். கேர்சோனின் புதல்வர் லிப்னி, சிமேயி. இவர்கள் தம் தம் குடும்பங்களுக்கு தலைவர்கள். கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இட்சகார், எப்ரோன், உசியேல். கோகாத்து வாழ்ந்தது 133 ஆண்டுகள். மெராரியின் புதல்வர் மக்லி, மூசி. இவைகளே தலைமுறை வரிசைப்படி லேவியின் குடும்பங்கள். அம்ராம் தன் தந்தையின் சகோதரி ஆகிய யோக்கபேது என்பவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். அவனுக்கு அவள் ஆரோன், மோசே என்பவர்களை பெற்றெடுத்தாள். அம்ராம் வாழ்ந்தது 137 ஆண்டுகள். இட்சகாரின் புதல்வர் கோராகு, நெபேகு, சிக்ரி. உசியேலின் புதல்வர் மிசாவேல், எல்சாபான், சித்ரி. அம்மினதாபின் மகளும் நகசோனின் சகோதரியுமான எலிசபாவை ஆரோன் மனைவியாக்கி கொண்டார். அவருக்கு அவள் நாதாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர் என்பவர்களை பெற்றெடுத்தாள்.
கோராகின் புதல்வர் அசீர், எல்கானா, அபியசாபு இவைகளே கோராகின் குடும்பங்கள். ஆரோனின் மகன் எலையாசர் பூற்றியேல் என்பவனின் புதல்வியருள் ஒருத்தியை தனக்கு மனைவியாக கொண்டான். அவனுக்கு அவள் பினகாசு என்பவனை பெற்றெடுத்தாள். தம் குடும்ப வரிசைக்கேற்ப லேவியரின் மூதாதையருள் தலைவர்கள் இவர்களே. தம் தம் அணிவகுப்பின்படி இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்யுங்கள் என்று ஆண்டவரிடம் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே. இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேறச் செய்வதற்காக எகிப்திய மன்னனாகிய பார்வோனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர்களும் மோசே, ஆரோன் ஆகிய இவர்களே. அக்காலத்தில் எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேயுடன் பேசியருளினார். ஆண்டவர் மோசேயுடன் பேசி, நானே ஆண்டவர், நான் உன்னோடு பேசுவதையெல்லாம் எகிப்திய மன்னன் பார்வோனிடம் நீ எடுத்து கூறு என்று அறிவித்தபோது, மோசே ஆண்டவரிடம், பாரும், நான் பண்பட்ட உதடுகள் இல்லாதவன், பார்வோன் எவ்வாறு எனக்கு செவி கொடுக்கப் போகிறான் என்றார். விடுதலை பயணம். அதிகாரம் 7. ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார், நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக வைத்துள்ளேன். உன் சகோதரன் ஆரோன் உன் வாக்கினனாக இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடுவதையெல்லாம் நீ எடுத்துச் சொல்வாய். பார்வோன் தன் நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை போகவிடும்படி அவனிடம் உன் சகோதரன் ஆரோன் பேசுவான். நான் பார்வோனின் மனத்தை கடினப்படுத்துவதோடு எகிப்து நாட்டில் என்னுடைய அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் பெருகச் செய்வேன். பார்வோன் உங்களுக்கு செவிசாய்க்க மாட்டான். எனவே நான் எகிப்திற்கு எதிராக கை ஓங்குவேன். பெரும் தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றிய பின் என் மக்களாகிய இஸ்ரேல் என்னும் படைத்திரளை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்வேன். எகிப்திற்கு எதிராக கை ஓங்கி அவர்கள் நடுவினின்று இஸ்ரேல் மக்களை நான் வெளியேறச் செய்யும் போது, நானே ஆண்டவர் என எகிப்தியர் அறிந்து கொள்வர் என்றார். தங்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதையே மோசேயும் ஆரோனும் செய்தனர். பார்வோனிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது மோசேக்கு வயது 80, ஆரோனுக்கு வயது 83. ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அருஞ்செயல் ஒன்று காட்டி உங்களை மெய்ப்பியுங்கள் என்று பார்வோன் உங்களை நோக்கி கூறினால், நீ ஆரோனிடம், உன் கோலை எடுத்து பார்வோன் முன்னிலையில் விட்டெறி, அது பாம்பாக மாறும் என்று சொல் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவரிட்ட கட்டளை கிணங்க செயல்பட்டனர். ஆரோன் தமது கோலை பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் விட்டெறிந்ததும் அது பாம்பாக மாறியது. பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரரையும் வரவழைத்தான். எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள். அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கோலை கீழே இட அவை பாம்புகளாக மாறின. ஆனால் ஆரோனின் கோல் அவர்கள் கோல்களை விழுங்கிவிட்டது. பார்வோனின் மனமோ கடினப்பட்டது. ஆண்டவர் முன்னுரைத்தபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். பார்வோனின் மனம் இறுகி போய்விட்டது. மக்களை போகவிட அவன் மறுக்கிறான். எனவே காலையில் நீ பார்வோனிடம் போ. அப்பொழுது அவன் தண்ணீரை நோக்கி சென்று கொண்டிருப்பான். அவனை சந்திப்பதற்காக நீ நைல் நதி கரையில் நின்று கொள். பாம்பாக மாறிய கோலையும் கையில் எடுத்துக்கொள். நீ அவனிடம் கூற வேண்டியது, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் என்னை உம்மிடம் அனுப்பி வைத்துள்ளார். அவர் சொல்வது, பாலை நிலத்தில் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு. நீயோ இதுவரை செவிசாய்க்கவில்லை. என் கையில் உள்ள கோலால் நானே நைல் நதி நீரை அடிப்பேன். அது இரத்தமாக மாறும். நைல் நதியில் உள்ள மீன்கள் செத்துப்போக
நைல் நதி நாற்றம் எடுக்கும். எகிப்தியர் நைல் நதி நீரை குடிக்க முடியாமல் திணறுவர். இவற்றால் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று சொல். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், நீ ஆரோனை நோக்கி, உனது கோலை எடு, எகிப்து நாட்டிலுள்ள ஆறுகள், கால்வாய்கள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் ஆகிய அனைத்து நீர்நிலைகள் மேலும் உன் கையை நீட்டு, அவை இரத்தமாக மாறும். ஆக எகிப்து நாடெங்கும் மரத்தொட்டிகளிலும் கல் தொட்டிகளிலும் இரத்தம் நிற்கும் என்று சொல் என்றார். அவ்வாறே ஆண்டவர் கட்டளைப்படி மோசேயும் ஆரோனும் செய்தனர். ஆரோன் கோலை உயர்த்தி பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் நைல் நதி நீரில் அடித்தார். நைல் நதி முழுவதும் இரத்தமாக மாறியது. நைல் நதியில் உள்ள மீன்கள் செத்துப்போக நைல் நதி நாற்றம் எடுத்தது. எகிப்தியர் நைல் நதி நீரை பருக இயலாமற் போயிற்று. எகிப்து நாடு முழுவதும் இரத்தமயமாகவே இருந்தது. இதுபோலவே எகிப்திய மந்திரவாதிகளும் தம் வித்தைகளால் செய்து காட்டினர். எனவே பார்வோனின் மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்திருந்தபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. பார்வோன் தன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றான். அவன் மனம் இதையும் பொருட்படுத்தவில்லை. எகிப்தியர் எல்லோரும் நைல் நதி பகுதிகளில் குடிநீருக்காக தோண்டினர். ஏனென்றால் நைல் நதி நீரை பருக அவர்களால் முடியவில்லை. ஆண்டவர் நைல் நதியை அடித்து நாள்கள் 7 கடந்தன. லேவியராகமம் அதிகாரம் 5. ஒருவர் ஒரு காரியத்தை கண்டோ கேட்டோ அதற்கு சாட்சியாளராயிருந்தும் அது பற்றி சான்று கூற பணிக்கும் பொது கட்டளையை கேட்டும் அதை அறிவிக்காமல் இருந்து பாவத்திற்கு உட்பட்டால் அவரே இத்தீச்செயலுக்கு பொறுப்பாவார். ஒருவர் தீட்டான எதையும், செத்து தீட்டான காட்டு விலங்கையோ, செத்து தீட்டான கால்நடையையோ, செத்து தீட்டான ஊர்வனவற்றையோ தெரியாமல் தொட்டுவிட்டாலும் அவர் தீட்டுப்பட்டவரே, அவர் குற்றவாளி ஆவார். மேலும் எத்தகைய தூய்மை கேட்டினாலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதரை ஒருவர் அறியாமலே தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டாலும் அவரும் குற்றவாளியே. தீமை செய்வதற்கோ நன்மை செய்வதற்கோ எக்காரியத்திலும் ஒருவர் சிந்திக்காமல் வாய்விட்டு ஆணையிட்ட பின்னர் தாம் அறியாமல் பதற்றத்தில் ஆணையிட்டு விட்டதாக அவர் உணர்ந்தால் இக்காரியத்தினாலும் அவர் குற்றவாளியே. மேற்குறிப்பிட்டவைகளில் அவர் தவறிழைத்தவராக காணப்படும் போது தாம் இழைத்த குற்றத்தை அறிக்கையிட்டு பாவம் போக்கும் பலிப்பொருளை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும். ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்த ஒரு பெண் ஆட்டையோ, செம்மறி ஆட்டுக்குட்டியையோ, வெள்ளாட்டுக்குட்டியையோ பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும். அவருக்காக குரு அவரது பாவம் நீங்குவதற்கு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அவர் தம் குற்றப்பழியை அகற்ற ஆட்டுக்குட்டி கொண்டு வர இயலாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றொன்றை எரிபலியாகவும் ஆண்டவருக்கு செலுத்த அவற்றை குருவிடம் கொண்டு வர வேண்டும். குரு முதலில் பாவம் போக்கும் பலிக்கு உரியதை எடுத்து அதன் கழுத்தை திருகி தலையை துண்டிக்காமல் வைக்க வேண்டும். பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீட ஓரங்களை சுற்றிலும் தெளித்து எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் வடியவிட வேண்டும். இது பாவம் போக்கும் பலி. 2வதை ஒழுங்குமுறைப்படி அவர் எரிபலிக்கென செலுத்த வேண்டும். அவர் செய்த பாவம் நீங்க குரு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அவரும் மன்னிப்பு பெறுவார். 2 காட்டுப்புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர இயலாதிருந்தால் குற்றவாளி தாம் செய்த குற்றத்தின் நிமித்தம் தாம் படைக்கும் காணிக்கைக்கென 20 படி அளவு மிருதுவான மாவில் 10 பங்கை கொண்டு வருவாராக. அதன் மேல் எண்ணெயோ சாம்பிராணியோ இடலாகாது. ஏனெனில் அது பாவம் போக்கும் பலி.
அது குருவிடம் கொண்டு வரப்பட வேண்டும். குரு நினைவு பங்காக ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து ஆண்டவரின் நெருப்பு பலிகளோடு பலிபீடத்தின் மேல் எரிக்க வேண்டும். இது பாவம் போக்கும் பலி. இவ்வாறு குரு இத்தகைய பாவங்களில் ஒன்றை செய்தவருக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றுவாராக. அப்போது அவர் மன்னிப்பு பெறுவார். எஞ்சியது உணவு படையலை போல குருவை சேரும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: ஒருவர் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவற்றில் ஒழுங்கை மீறி அறியாமல் தவறிழைத்தால் அவர் பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு தம் குற்றப்பழி நீக்கும் பலியாக கொண்டு வருவாராக. அது திருத்தல செக்கேல் கணக்குக்கேற்ப நீ விதிக்கும் அளவு மதிப்புடையதாய் இருக்க வேண்டும். அர்ப்பணித்தவற்றில் தவறிழைத்தால் ஈட்டுத் தொகையோடு 1/5 அதிகமாக்கி கொடுக்க வேண்டும். அதை குருவிடமே கொடுக்க வேண்டும். குரு பாவ கழுவாய் செய்து குற்றம் போக்கும் பலியான ஆட்டுக்கிடாயை அவருக்காக பலியிட வேண்டும். அப்பொழுது அவர் மன்னிப்பு பெறுவார். ஆண்டவரின் கட்டளைகளின்படி செய்யக்கூடாதென்று விலக்கப்பட்ட ஒன்றை ஒருவர் செய்து பாவத்திற்கு உள்ளானால் அவர் அறியாமல் செய்தாலும் கூட அவர் குற்றவாளியே. அத்தீச்செயலுக்கு அவரே பொறுப்பாவார். அவர் நீ விதிக்கும் மதிப்பிற்கு ஏற்ப பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்து அதை குற்றப்பழி நீக்கும் பலியாக குருவிடம் கொண்டு வருவார். அவர் அறியாமல் செய்த பிழைக்காக குரு அவருக்கென கரை நீக்கம் செய்வார். அது அவருக்கு மன்னிக்கப்படும். அது குற்றப்பழி நீக்கும் பலி. அவர் ஆண்டவருக்கு எதிராகவே குற்றம் செய்துள்ளார். திருப்பாடல் 47. மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணியச் செய்தவர். அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கோரும் யாக்கோபின் பெருமையாகும். ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். மக்கள் இனங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர். கடவுளே அனைத்திற்கும் மேலானவர்.